அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கர்த்தர் உங்களை ஒருபோதும் விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஏசாயா 52 பாருங்க, 12ஆம் வசனம். அது பின்பகுதி. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். முன்னே போவார்னா என்ன அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஆதியும் அந்தமுமா இருக்கிற இவருக்கு நன்கு தெரியும். அவர் உங்கள் முன்னே போவார். இன்னொரு இடத்துல ஏசாயா 45:2 போட்டிருக்கோம், நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குகிறேன். அப்ப இந்த முன்னே போகிற கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பாதைகளில் இருக்கிற கோணல்களை எல்லாம் செவ்வைப்படுத்துகிறார். அப்போ ஒண்ணு புரியுது, முன்னே போகும் கர்த்தர் என்னை வழிநடத்தும் தேவன். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கை பயணத்துல இந்த தேவன் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களை வழி நடத்தி இந்த பிரயாணத்துல நீங்கள் வெற்றி பெறும்படியாய் செய்வார். அடுத்து என்ன செய்யும் தெரியல பிரதர் ஜாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் காட்ஸ் டைரக்ஷனுக்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் முன்னே போகிறேன். பிரதர், இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாமா எனக்கு தெரியல. பிரதர், எனக்கு இதுல இந்த மூவ் நம்ம எடுக்க போறோம், இது எப்படி எனக்கு புரியல, ஒரு சின்ன பதட்டம் இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முன்னே நான் சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நம் முன்னே போகிறார். கர்த்தர் உங்கள் முன்னே போகிறார். அப்போ உங்கள் முன்னே போகிற கர்த்தர் இருக்கிற கோணல்களை எல்லாம் சரி செய்து உங்களை வழிகாட்டுகிற தேவனாய் உங்களோடு கூட இருப்பார். மாத்திரமல்ல, என்ன போட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவர். அப்ப அவர் வழி நடத்துவதோடு மட்டும் நின்று விடவில்லை, இந்த வழி பிரயாணம் முழுவதும் நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பிரதர், இதோ நான் செஞ்ச தவறு தான் பிரதர் நீ துரத்திட்டு வருது, நான் என்ன விதைச்சு நான் துரத்தி. ஆண்டவர் சொல்றாரு, உன் பிறகு நான் இருக்கிறேன் உன்னை காக்கும்படியாய். ஆமென். தீமை உங்களை பின்தொடர்வதில்லை. அருமையானவர்களே, ஆண்டவர் தான் உங்க பின்னாடி இருக்கிறார், ஆண்டவர் தான் உங்க முன்னாடி இருக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டின் பெரிய தலைவர் வராருன்னா அவருக்கு ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவருக்கு முன்னாடி இருக்கும், அவருக்கு பின்னாடி இருக்கும் பாருங்க. அப்ப நான் சொல்றேன், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ராஜாக்களா இருக்கிறீர்கள். தேவனுடைய பார்வையிலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், வெளியேற பெற்றவர்களா இருக்கிறீர்கள், ஸ்தானாபதிகளா இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு அவர் எப்படி ப்ரொடெக்ஷன் வச்சிருக்காரு? முன்னாடி அவர் தான் இருக்காரு, பின்னாடி அவர் தான் இருக்கு. பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வல்லமையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் முன்னே நான் போகிறேன், உன் பிறகே உன்னை காக்கிறேன், நீ பத்திரமா இருக்கிறாய். நான் உனக்கு சொன்னதை நீ நிச்சயம் செய், நான் சொன்னபடியே செய், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வேன். என் கரம் உன்னோடு கூட இருக்கும், என் பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். நான் உனக்கு முன்னே சென்றிருக்கிறேன். இப்பொழுது உன் வலது கரத்தை பிடித்து உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிறகே வந்து உன்னை காக்கிற உன் தேவனாகிய கர்த்தரும் நானே. நீ பத்திரமா இருக்கிறாய் என்று சொல்கிறார். எனவே பதட்டம் இல்லாம ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யுங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பார்த்து கொள்ளுவார், உங்களை பராமரிப்பார், உங்களை போஷிப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.